ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோ பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இந்த ஆப்ஷன் பையர்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த சில முக்கியமான விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு என் சைடில் இருந்து ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா ரீசெண்ட் டேஸில் நான் ஒரு ஆப்ஷன் பையர் கிட்ட அகெயின் நான் பேசினேன். இது இன்னொரு ஸ்டோரி. ஸோ அவரோட ஸ்டோரியிலேருந்து என்ன விஷயம் கண்டிப்பாக நம்ம சேனல்லேருந்து ஒரு பெஸ்ட்டான அட்வைஸ் வந்து கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ, ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவும் போட்டிருந்தோம், அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துருந்தது. அது ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா அதை விட இந்த வீடியோ ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள், நல்ல ஒரு ஐடியா கிடைக்கலாம். ஸோ வாங்க இப்போ இந்த ஒரு கண்டென்ட்டை பார்க்கலாம். இது கண்டிப்பாக ஒரு ஒயிட் போர்டு செஷன் மாதிரி தான் இருக்கும், விஷயம் மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து போர் அடித்தா ரொம்ப சாரி, ஏன்னா போர் அடிக்காது மோஸ்ட்லி. பட் வந்து இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, ஒரு நண்பர்கிட்ட பேசியிருந்தேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி ட்ரேட் எடுத்தார் அப்படின்னா, மார்க்கெட் நல்லா மேலே ஏறிடுச்சு. ஐ திங்க் 26ஆம் தேதி எக்ஸ்பைரிக்கு அடுத்த நாள் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 302 பாயிண்ட் மார்க்கெட் அப்பாச்சு. அதுக்கான காரணம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ப்ரீமியம் அதிகமாக பே பண்ணப்பட்டிருக்கு மார்க்கெட் அப்படின்னாலே மார்க்கெட் வந்து யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் வீக் அப்போ மார்க்கெட் வந்து மேலே ஏறும் அப்படின்ட்டு. இந்த 300 பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஏறினதுக்கப்புறம் அவர் என்ன நினச்சிருக்காரு அப்படின்னா, கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அப்போது மார்க்கெட்டு 300 பாயிண்ட் ஏறிடுச்சு. பட் அவர் ஏறும்போதே 100-150 பாயிண்ட் வரும்போதே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏடிஎம் புட் ஆப்ஷனை வாங்கியிருக்கிறாங்க. பட் அங்கேருந்து மார்க்கெட் இன்னொரு 150 பாயிண்ட் வந்து ஏறிடுச்சு. ஓகேங்களா, இதுதான் கதை. அப்போது அவங்க வாங்கின அந்த 150 பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது 150 பாயிண்ட் மார்க்கெட் இருக்கும்போது வாங்கின ஏடிஎம் வந்து வேகமாக வந்து ப்ரீமியத்தை வந்து எழுந்திருக்கு. ஸோ அவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த நண்பர் ஒரு 150 ரூபாய்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியத்தை வாங்கியிருக்காரு. 150 ரூபா அப்படின்ற ஒரு கணக்கு நம்ம வச்சுக்கிட்டாலும் அப்போ மார்க்கெட் கிட்டத்தட்ட 25,100 கிட்ட தான் இருந்திருக்கு. பட் அன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 26,100, கிட்டத்தட்ட மார்க்கெட் 26,200 சொச்சம் வந்து மார்க்கெட் போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் எக்ஸ்ட்ராவாக ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே போயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 100 பாயிண்ட் போகும்போது என்னென்ன விஷயம் நடந்துருந்தது அப்படின்றது வந்து தெரியணும் கண்டிப்பாக. ஓகேங்களா. மொதல் விஷயம், இந்த ஐ ப்ரீமியம் வந்து யாருக்கு வந்து சூட் ஆகும், யார் வந்து இந்த ஐ ப்ரீமியத்தை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு நீங்கள் ஒரு பையராக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து உள்ளே போகக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஹை ப்ரீமியம் அங்கே இருக்குது அப்படின்னாலே இட் கேரிஸ் ஹை டெல்டா. ஓகேங்களா. அதாவது இவ்வளோ ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அன்றைக்கி நீங்கள் போயிட்டு இதோடைய ஹையஸ்ட் ப்ரீமியம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 270 ரூபாய்க்கு மேலே இருந்து இருக்குது. பட் ட்ரேட் ஆகும்போது 150 ரூபாவில் பிடிச்சிருக்கிறாங்க. அந்த ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கே வந்து 90 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஓகேங்களா. 270 ரூபாய்க்கு இருந்த ப்ரீமியம் 150 ரூபாய்க்கு அவர் வாங்கியிருக்காரு. பட் 90 ரூபாய்க்கு அந்த ப்ரீமியமே போயிடுச்சு. இதுக்கான காரணம் மார்க்கெட் ஒரு சைடு ஓடினதுனால அந்த புட்டு வந்து வேகமாக இறங்கிடுச்சு. கரெக்டுங்களா. அப்போது இவ்வளோ பெரிய ப்ரீமியத்தை நம்ம வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது, இதை நான் ஆஸ் அ பையராக வந்து நான் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து உங்களால் அதை வந்து ஹெட்ஜ் இல்லாமல் பெருசாக வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் ஆகும்போது, இது அடுத்த கொஷின் நான் வரேன். மார்க்கெட் அதாவது இந்த வீடியோலேயே நான் இன்னொரு கொஷின், முக்கியமான கொஷின் வச்சுருக்கிறேன், அதையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இங்கே இவ்வளோ பெரிய ப்ரீமியத்தை கண்டிப்பாக வந்து ஒரு பையர் வந்து ஹேண்டில் பண்ண முடியாதுங்க. ஓகேவா. நீங்கள் கான்ட்ராவாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பல தரப்பட்ட விஷயம் வந்து யோசிக்கணும். ஓகேங்களா. இதே அவர் அந்த 150 ரூபா புட்டு வாங்குறதுக்கு பதிலாக 150 ரூபா கால் வாங்கியிருந்தால் கூட இது 60 ரூபா 65 ரூபா இறங்கின மாதிரி இது பெருசாக வந்து ஏறலை. ஓகேங்களா. இது என்ன, இது 190 ரூபாய்க்கு தான் ஏறிச்சு. அப்போ கம்பேர் பண்ணாலும் அவர் கொஷின் கேட்டார், ஏன் என்னுடைய வாங்கின அந்த புட் ஆப்ஷன் வந்து 70 ரூபா இறங்கி போச்சு, பட் வந்து கால் ஆப்ஷன் அங்கே இருந்த நான் பார்த்த ஆப்ஷன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 40 ரூபா 45 ரூபா தான் ஏறி இருக்குது. பட் இறங்கும்போது ஏன் இவ்வளோ பெரிய வேரியேஷன் இருக்குது, அதாவது ப்ரீமியம் குறையிற விதம் வந்து ஏன் இவ்வளோ வேகமாக இருக்குது அப்படின்றதுக்கான காரணத்தையும் நான் விளக்கினேன். ஓகேங்களா. இந்த ப்ரீமியத்தை குறைக்கிற இன்னொரு கேன்சரை பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். உங்களுக்கும் இந்த வீடியோவில் அதுதான் சொல்ல போகிறேன். அது என்னப்பா அது கேன்சர், ஏதாவது ஒரு புது வேர்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு. கேன்சர்னால் ஒன்றும் கிடையாது. அந்த டேக்கு முன்னாடி இந்தியா விக்ஸ் கிட்டத்தட்ட 13 சம்திங் இருந்தது. ஓகேங்களா. அது அங்கேருந்து வேகமாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னே நாள் ஒரு 5% இறங்குச்சு. அதுக்கு அடுத்து ஒரு 5%. இன்றைக்கி மார்க்கெட் ஏறும்போது இன்னொரு 5% மார்க்கெட் இறங்கி கிட்டத்தட்ட 12க்கு வந்துருச்சு. அப்போது இந்த மாதிரி இந்த வாலட்டிலிட்டி இல்லைன்னா இந்தியா விக்ஸ்ன்னு சொல்லப்படுற இந்த ஐவி போர்ஷன் வேகமாக இறங்கும்போது ஆப்ஷனோட ப்ரீமியத்தை ரொம்ப வேகமாக இறங்க செய்யும். ஓகேங்களா. ஸோ இது வந்து
எப்போவும் யூஷுவலாக நடக்கிற விஷயம் ஓகேங்களா. பட் வந்து புதுசாக வர பையர்ஸு, புதுசாக வர ஆட்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரியறதில்ல. அதாவது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 13.8லாம் கூட இருந்திருக்குது ஓகேங்களா. இதே இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக வந்து அங்கே யூஎஸ் மார்க்கெட் வந்து இறங்கும்போது 13.8 இருந்தது. கிட்டத்தட்ட இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நேற்றோட லோலாம் கேட்டிங்கன்னா 11.10ன்னு வந்துருச்சு. 2.8 அப்படின்னா நீங்களே இதை கணக்கு போட்டுக்கோங்க. இது விழுந்த விதம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 22-23% வந்து பார்த்திங்கன்னா இந்தியா விக்ஸ் டோட்டலாக விழுந்திருக்கு. அப்போது இது என்ன தான் பிரதர் பண்ணோம், இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 22% இறங்கியிருக்கு. ஸோ டவுன் த ஒரு 2 to 3 டேஸில் 22% இறங்கியிருக்கு இந்தியா விக்ஸ் அப்படின்னா நீங்கள் வச்சுருக்கீங்களா ஒரு ஆப்ஷனு. அந்த ஆப்ஷனில் கிட்டத்தட்ட 22% ஐவி போர்ஷன் காலி ஆகிட்ருக்கோம். அப்போ இது யாருக்கு நல்லது அப்படின்னா எங்கே ஹையர் சைடில் ஸ்ட்ராட்டஜி போட்டவங்களுக்கு, ஹையராக ஐவி இருக்கும்போது செல் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே ப்ராஃபிட்டு. ஏன்னா எக்ஸ்ட்ராவாக மார்க்கெட்டே இந்த வால்டலிட்டியே ப்ரீமியத்தை குறைச்சி கொடுத்துருக்கு அப்படின்றது தான் அர்த்தம் ஓகேங்களா. அப்போது நீங்கள் எடுக்கிற எல்லா ஆப்ஷன்லேயும் ஐவின்ற ஒரு போர்ஷன் இருக்குது. அந்த ஐவியில் ட்ராப் வரும்போது உங்கள் ப்ரீமியம் வேகமாக இறங்கும். அந்த ஐவியில் பெருசாக வந்து அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய ஸ்பைக் வந்திருக்குல்ல, இந்த சமயத்தில் கண்டிப்பாக உங்களோட ஆப்ஷனில் ஒரு பயம் வந்து க்ரியேட் ஆகி சின்னதாக ஒரு ஸ்பைக் இருந்திருக்கும். பட் அது நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது. இதே இந்த ட்ராப் ஆகுது பார்த்தீங்களா, இந்த ட்ராப் ஆகிற சமயத்தில் டைமும் கூட சேர்ந்து இந்த ஐவி ட்ராப்பும் கூட சேர்ந்து உங்களுக்கு அரைன்னு அரைச்சி ப்ரீமியத்தை இறக்கி விட்ரும் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு விஷயந்தான் நான் அந்த கேன்சர்னு சொன்னேன். நமக்கே தெரியாமல் டைம் மட்டும்தான் போகுதுன்னு சொல்லிட்டு டைமுக்காக நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னா அது வேலைக்கே ஆகாது. அது கூட இந்த ஐவின்னு ஒன்று இருக்குது, இந்த ஐவியும் பார்க்கணும். அது ஐவினா இந்த இந்தியா விக்ஸையும் பார்க்கணும். இதில் ஸ்பைக் இருந்தால் உங்கள் ப்ரீமியம் கொஞ்சம் முட்டு கொடுக்கும், இல்லை அப்படின்னா அதுவும் தொம்முன்னு கீழே விழுந்துடும் அப்படின்றது தான். என்ன புரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவில் அப்படின்னா, நீங்கள் ஒரு பையராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ரிஸ்க் ரொம்ப 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 கீனாக வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ அது வந்து அட்வைசபிள் கிடையாது. பையிங் பண்ணுறது அப்படின்றது வந்து நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். அப்படி வச்சுருந்தா அது 100 இல்லை 1000% ரிஸ்க் அப்படின்னு நினச்சி மட்டும் உள்ளே போங்க. அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பைசா உங்கள் கேபிட்டலை மறந்துடுங்க. இதை தவிர்த்து வேறு எதுவும் சொல்ல முடியாது ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் ஹெட்ஜ் பண்ணிங்கன்னா வேறு விதம் ஓகேங்களா. அதையும் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ அவர்கிட்ட நான் கேட்டேன், இது வந்து எனக்கே நானே கூட நிறைய தடவை பண்ணியிருக்கிறேன் ஓகேங்களா. இந்த கொஷனுக்கு ஏன் மார்க்கெட் வந்து ஒரு சைடு வந்து வேகமாக ஏறும்போது அந்த சைடு போர்ஷன் எடுக்க மாட்டோம், அதுக்கு பதிலாக நம்ம ஆப்போசிட்டில் கான்ட்ராவாக எடுக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹியூமனுக்கு நமக்கு இருக்கிற நேச்சர். மார்க்கெட் கொஞ்சமாவது கீழே இறங்காதா அப்படின்ட்டு ஓகேங்களா. அப்போது இங்கே என்ன தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு அட்வைஸையும் நான் கொடுத்தேன் ஓகேங்களா. அதாவது என்ன அட்வைஸ் அப்படின்னா, லைக் எப்படி வந்து ட்ரேடு வந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா. லைக் அவர்கிட்ட இன்னொரு கொஷின் கேட்டேன். அவருக்கு டெக்னிக்கல்லாம் கேட்டால் டெக்னிக்கல்லாம் நல்லா பலமாக தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. ஸோ அப்போ ஹையர் ஹைலாம் உடச்சி மார்க்கெட் வந்து ஒன்ஸ் வந்து மேலே போகுது அப்படின்னா மேலே தானங்க போகும், ஏன் நம்ம மேலே எடுக்காமல் கான்ட்ராவாக எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு கொஷின் கேட்டேன். இல்லைங்க, இவ்வளோ ஏறிடுச்சுல மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் கீழே தானே இறங்கும் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம், எல்லாருமே நம்ம பண்ணுற விஷயந்தான் ஓகேங்களா. அப்போ புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற ஓஐ பார்த்தீங்களா, ஓஏ அவர் சொன்னார். இல்லை நான் அதை வந்து பெருசாக பார்க்கல அப்படின்னா, நீங்கள் வாங்கின அந்த அட் மணியில் 150 ரூபா இருக்கும்போது சேஞ்ச் இன் ஓஏ அதிகமாகுது அப்படின்னா, சேஞ்ச் இன் ஓஏ அப்படின்னா இட்ஸ் கிரியேட்டட் பை செல்லர் ஓகேங்களா. ஸோ அப்போது கிரியேட்டட் பை செல்லர் அப்படின்னா அவன் வந்து செல் பண்ணுறான், இஸ் டம்பிங் த ப்ரீமியம் அப்படின்னு சொல்லும் போதே அங்கே சேஞ்ச் இன் ஓஐ நிறைய ஏறுது அப்படின்னா செல்லர்ஸ் உள்ளே வராங்க. இப்போ நான் வந்து உள்ளே போகலாமா வேணாமா அப்படின்றது ஒன்றுக்கு நீங்கள் 10 தடவை யோசிக்கணும். அப்போது அந்த மாதிரி யோசிக்காமல் நம்ம போகும்போது அந்த ப்ரீமியம் 90 ரூபாய்க்கு என்ன 60 ரூபாய்க்கு கூட 50 ரூபாய்க்கு கூட வந்துடும் ஓகேங்களா. அப்போது இந்த செல்லரே வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக அங்கே நின்று அமுக்குன ப்ரைஸ் அமுக்கும்போது வேறு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஆன்சரிங் கொடுத்தேன். இன்னொன்று, இந்த 150 ரூபா ப்ரீமியம் அப்படின்றது ஒரு லாட்டு வாங்கினா பரவாயில்ல, 6-7 லாட்டு 10 லாட்டுலாம் போகும்போது அதெல்லாம் வந்து அட்வைசபிளே கிடையாது. இவங்க 150 ரூபா கொடுத்து வாங்கும்போது இட் கேரிஸ் மோர் ரிஸ்க்கு ஓகேங்களா. இது நீங்கள் எவ்வளோ தான் ப்ரோ இப்போது அவர்கிட்ட கேட்டேன். 150 பாயிண்ட் வந்து ஏறும்போது நான் எடுத்துட்டேன் அப்படின்னு, நம்ம மார்க்கெட் எக்ஸ்ட்ராவாக 150 பாயிண்ட் ஏறிடுச்சு அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் பொசிஷன் எடுக்கும்போது நீங்கள் மார்க்கெட் எவ்வளோ தூரம் கீழே விழுன்னு நினச்சி எடுத்தீங்கன்னு கேட்டேன். ஆன்சரே தெரியல. நான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் கீழே விழுன்னு நான் எடுத்தேன். அப்போ 30 பாயிண்ட் 40 பாயிண்ட்னா அதே 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் மேலே போகும்போது நீங்கள் வெளியே தானே வந்திருக்கணும் கரெக்டாக. அப்படி யாருமே பண்ண மாட்டோம்
அதுக்கு பதிலாக மார்க்கெட்டை ரன் பண்ண விட்டு உக்காந்துட்ருக்கோம். இதுதான் வந்து உண்மையான விஷயம். ஸோ அதனால தான் அவ்வளோ லாட்ஸு அவ்வளோ பெரிய ப்ரீமியத்தை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் கான்ட்ராக்ட் ட்ரேடை தயவு செஞ்சு யோசிச்சு கூட பார்க்காதீங்க. அதுக்கு பதிலாக என்ன தான் ப்ரோ பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ரிஸ்க்குக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த இல்லை ஒரு ரிவார்டு இருக்கிற கேமை வந்து ப்ளே பண்ணலாம். ஓகேங்களா? இது நிறைய பேர் பண்ணுவாங்க. புட்டில் இந்த மாதிரி நிறைய இது வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். நீங்கள் 10 லாட் நான் 20 லாட் கூட எடுத்துக்கலாம். உங்கள் ரிஸ்க் வந்து லிமிட்டட் அப்படின்றதுனால நல்லாயிருக்கும். சப்போஸ் மார்க்கெட்டு கொஞ்சம் இறங்கினா கூட உங்களுக்கு ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, புட் சைடில் உங்களுக்கு அயன் ஃப்ளை வந்து நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். எப்படி ப்ரோ எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போது ஒரு ஸ்ட்ராட்டஜி காட்டுறேன். இங்கே நான் சென்செக்ஸில் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இது ரொம்ப நேரமாகவே இந்த ஸ்ட்ராட்டஜி நேற்று ஃபுல்லாகவே வந்து நல்ல ஒரு பெட்டிங்கில் தான் இருந்தது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 86,000 அதாவது மார்க்கெட் ஏறிடுச்சு அப்படின்ற ஒரு நிலமையில எடுத்துக்கலாம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு 300 பாயிண்ட் அதாவது நிஃப்டி வந்து 1% ஏறிடுச்சு. ஸோ மார்க்கெட் இதுக்கப்புறம் மேலே ஏறாது அப்படின்ட்டு கான்ட்ராவாக நான் பொசிஷன் எடுக்கிறதா இருந்தால் நான் ஜஸ்ட் இது ஐடியா. ஓகேங்களா? இது வந்து நான் புட் சைடில் எடுக்கிற பட்டர்ஃப்ளை. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 86,000 புட்டு வாங்குகிறேன். 85,500 புட்டு 2 லாட்டை விற்கிறேன். அதுக்கு எட்ஜாக 85,000 ஒரே ஒரு லாட்டை மட்டும் நான் வாங்கிக்கிறேன் அகெயின். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1:2:1 ஒரு பை 2 செல்லு ஒரு பை. ஓகேங்களா? இப்படி பண்ணும்போது நமக்கு ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 900 பாயிண்ட்டுக்கு சூப்பரான ஒரு ரேஞ்சு கிடச்சிரும். ஓகேங்களா? உங்களுக்கு 1,700 ரிஸ்க்குக்கு இங்கே சென்டரில் நின்னா 8,000 அவ்வளோலாம் வேண்டாம். ஓகேங்களா? நான் அவர்கிட்ட கேட்கும்போது கூட ஒரு தெளிவு இல்லை, எனக்கு எவ்வளோ வேணும் எவ்வளோ வேணாம் அப்படின்ற ஒரு தெளிவு இல்லாதப்ப அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2,000 3,000 ஒரு லாட்டுக்கு வந்தால் கூட இட்ஸ் அ வெரி குட். இல்லை மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக மேலே போகுதுன்னா ஒன்றும் தப்பு இல்லை. 1,700 உங்கள் பொசிஷன் வந்து வெளியே வந்துடலாம். இது 5 லாட்டு போடுறீங்களா, தாராளமாக போட்டுக்குங்க. இது வந்து பிரச்சனையே வந்து வராது. ஸோ எல்லாருமே ஃபண்டு வச்சுருக்குறாங்க, கேஷ் வச்சுருக்குறாங்க, அதை எடுத்துகிட்டு போய் பையில் போட்டு வேகமாக வந்து முன்னேறணும் அப்படின்ட்டு நினைக்கிறது தப்பு இல்லை. பட் அந்த இடம் ரிஸ்க் ஆகும்போது அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டுறாங்க அப்படின்றது மட்டும்தான் உண்மை. ஸோ இங்கே நம்ம முடிவு பண்ண வேண்டியது என்ன மாதிரி பொசிஷன் எப்படி எடுக்கணும் அப்படின்றது தான். ஸோ கான்ட்ராவாக யோசிக்கிறது தப்பு இல்லை. நான் முக்கால்வாசி கான்ட்ராவாக தான் எடுப்பேன். அதில் அடியும் விழும், ப்ராஃபிட்டும் வரும் அப்படின்றது தான் உண்மை. ஓகேங்களா? ஸோ செக் பண்ணுங்கள். அந்த பையருக்கு நான் கொடுத்த அட்வைஸ் இது தான். என்ன மாதிரி எப்படி ப்ரீமியம் வந்து எரோட் ஆகும், அது கூட இருக்கிற ஐவியை வாட்ச் பண்ணுறீங்களா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்குறீங்களா, சேஞ்ச் இன் ஒய்யை கூட வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் போடுறீங்க அப்படின்றது வந்து முக்கியமாக வந்து நம்ம யோசிக்கணும் அப்படின்றது தான். ஒரு லாட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ வரும், எனக்கு தெரிஞ்சு ஒரு 40,000 50,000 தான் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது நீங்கள் என்ன யோசிக்கணும், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு பிகினருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.